இப்போ வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பிஏ ரேங்க்டு தான் வந்திருக்கோம். பிஏ ரேங்க்டு வந்தோடனே நம்ம இப்போ கோல்டில் தான் இருக்கோம். மேட்ச்குள்ளே போயாச்சு. இதில் நம்ம போய் அடிக்கணும்னு நினச்சிருப்போம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை மட்டும் பாருங்கள். அடி நல்ல தரமாக தான் விழுவும். அடி மொரட்ட அடி விழுங்க. இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போடுற கேமிங் வீடியோ. எல்லோரும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானும் ஆன் பண்ணிடுங்க. டெய்லி நம்ம போடுற வீடியோ அப்போ தான் வரும். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு போயாச்சு. இப்போ நம்ம எங்கே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா பீமா சக்தி தான் இறங்க போகிறோம். பாருங்கள், பீமா சக்தியில் சுற்றி எனிமி வந்துடுவாங்க. கஷ்டப்பட்டு அடிப்போம். ஆனால் கடைசியில் தாங்க இப்போ சங்கடமாக ஆகிப்போம். பாருங்கள், நம்ம இறங்கும் போது ஒருத்தன் கரெக்டாக வந்து அந்த லூட்டு பாக்ஸ்லேயே இறங்கிடுவான். பாருங்கள், நான் சட்னி கீழே குதிச்சிட்டேன். அடிக்கான். நான் கன் எடுத்துகிட்டு நேராக மேலே பக்கம் ஓடுவேன். பாருங்கள், அடி பிரித்துருவாங்க. எப்படியோ ஒரு மேலே அந்த ஒரு எனிமையை நான் கடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கில்லை நம்ம பதிவு பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கில்லை தேடி போவோம். நேராக நிறைய லூட்டு கிடைக்கணுன்ட்டு போய் யூஎம்பி எடுத்துடலாம். உங்களுக்கு யூஎம்பி வச்சு நல்லா அடிக்க வருமா, MP40 வச்சு அடிக்க வருமா, நல்லா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுறேன். இங்கே ஒருத்தன் நிற்பான், அவனே யூஎம்பியால் அழிச்சு பிடிச்சி நாக் பண்ணிடுவேன். அதனால் அதில் யூஎம்பி கீழே போட்டு தாம்சன் எடுத்துருவேன். அதனால் மேலே போவேன், ஏதாவது லூட் இருக்கானு. மேலே பார்த்தா ஒரு லூட்டு கூட இருக்க மாதிரி தெரில. அந்தால ஒரு சைலன்சர் ஒன்று வாங்கிட்டோம். சைலன்சர் எடுத்தால் தான்ப்பா எனிமி எவனோ அடித்தா, நம்ம எவனோ எனிமியை அடித்தா நமக்கு சுடவே தெரியாது, அவன் மேலே சுடவே முடியாது. ரொம்ப வாய் குளருது ஃபஸ்ட்டு வீடியோனால. போவோம் சரியாயிரும். எப்படியோ 2 கிலோ நம்ம அக்கௌண்ட்டில் பதிவு பண்ணியாச்சு. அங்கே ஒருத்தன் நல்ல ட்ராப்பில் நல்ல லூட் அடிச்சுட்டு இருப்பான். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். நம்ம அங்கே தான் போகிறக்குள்ளேயே அவன் எப்படியோ தப்பிச்சிருவான். 220 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போகிறக்குள்ளேயே நமக்கு நாக்கு தள்ளி போயிடும் போல இருக்குது. போகிறக்குள்ளேயே அவன் லூட்டே அடித்து முடிச்சிட்டான்.
எனிமையை தேடி வந்தால் எனிமையாகவே காணும். அலைவு வந்து 21 இருக்குது. இப்போ நேராக அங்கே போய் பார்த்தா மிஷின் கன்று தான் இருந்துச்சு. மிஷின் கன்று அக்குளுக்குள்ளே வச்சு அடிக்கும், அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்கே ஸ்கேரு 3 ஜிப்பு கிடந்துச்சு, அதனால் எக்ஸமேட்டை மாற்றிட்டு ஸ்கேர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மகிட்ட ஸ்கேரும் தாம்சனும் தான் இருக்குது. பேக்கு வேறு ஃபுல்லாகிட்டு என்ன பண்ணனே தெரில. இதில் ஏபிடி எடுத்துருவோம். இதில் வந்து நம்ம ஏபிசிடி எடுத்துருவோம். ஏன்னா ஏபிசிடி நல்லா வந்து ஹெட் ஷாட் அடிக்கும். இங்கே பார்த்தா எனிமி நம்ம அப்போ அவளை தேடி வந்த எனிமி இங்கே வந்துடுவான். ஆனால் இந்த இடத்துல தாங்க ஒரு சம்பவம் நடக்கும். கத்தி எடுத்து அடிக்கிறதுக்கு கன் எடுத்து அடிக்கிறது கத்தி எடுத்து அடிச்சிருப்போம். அந்தாலும் அவன் வெறும் எக்ஸமேட் வச்சு அழுத்தி முடிச்சுருவாங்க. ப்ளஸ்ஸு பார்த்தா 34 ப்ளஸ்ஸு. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும். அதை வெறியோட அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஐடி பேர் கேகே கேமர். பிளேட்டுக்கு போயாச்சு. அலைவு 48 அலைவு, அதெல்லாம் அடித்தா தான் பூயா கிடைக்கும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், திடீர்னு ஒரு பக்காயிரும். பிளேட்டில் இருக்கும் போதே நம்ம இந்த ஓடுறது துள்ளுறது அது அந்த மாதிரிலாம் வந்துடும். சரியான பக்குங்க. கெரினா பக் பண்ணிட்டா பக்கு. இந்த ஆள் நேராக கீழே இறங்கிடுவேன். கண்ணை தேடி ஓடு, அச்சமில்ல ஓடு ஓடு. இங்கே பார்த்தா இந்த கத்தியால் வெட்டும், அது பேர் என்னது, ஸ்ட்ரைக்கு, அது கிடக்கு. அது நமக்கு பிடிக்காது. இது வந்து தொப்பு தொப்புன்னு அடிக்கும்ல இந்த கண்ணு. இந்த கண்ணை வச்சு கடைசி வரைக்கும் லேண்டு பார்ப்போமே. அதே மாதிரி தான் லேண்ட் ஆரம்பித்தேன். கண்ணு லாங் ரேஞ்சுக்கு ஒன்றுமே இல்லை, ஷார்ட் ரேஞ்சுக்கு மட்டும்தான் இருக்குது. அங்கே பார்த்தா ஒரு எனிமி, அவனுக்கு வசமான டேமேஜ் கொடுத்தேன். அங்கேருந்து பார்த்தா அவன் நமக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருப்பான் பார்த்துக்கோங்க. நம்ம டாஸாவை போட்டு ஓடுன்னு ஓடியாச்சு. இங்கே பார்த்தா இந்த சைடு வந்துருப்பான் எனிமி. அவனை அந்த கந்தால் அடித்தா அது லாங் ரேஞ்ச் எடுக்காமல் அடித்து போட்டேன். அவனை ஒரு டவுனு. இந்த எது ரைட் சைடு வீட்டுக்கு மேலே ஒருத்தர் இருந்தான். அவனை எப்படியே அடிக்கணுன்ட்டு க்ளோவில் வீசிட்டு நின்றுட்டு இருந்தேன். இன்னும் சைடு வந்துட்டான். அவனை மண்டையில் வச்சு அழுத்துன்னு அழுத்திட்டு அவன் செத்து போனான். அவனை ஒரு நாக்கு வச்சுட்டு இதோட நமக்கு 2 கில்லு பதிவு பண்ணியாச்சு. இந்த வீட்டுக்கு வந்தால் இங்கே ஒரு எனிமி, இந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு எனிமி. இப்போ நம்ம எனிமி அடிக்கிறது முக்கியம் இல்லைன்ட்டு நேராக ஓடுன்னு மேலே ஓடியாச்சு. ட்ராப் பாக்ஸ் மேலே நினச்சி இப்போ அங்கே போகலான்ட்டு நினச்சேன். அதனால் நேராக அந்த வீட்டுக்கு தான் போனேன். காளான் சாப்பிட்டு வந்துடும். காளான் சாப்பிட்டா தான் என் கெல்த்தி ஏறும்.
பாக்ஸ் மேலே தான் ஏறணும். அண்ணா ஒரு எனிமி இருப்பான், அவனை லேசாக டேமேஜ் கொடுத்தா அவர் 36 தான் போகுது. அந்த ஆளை திரும்பி ஒரு அடி. இதோட நம்மளோட 3 கில்லு பதிவு பண்ணியாச்சு. நல்ல பையன், நல்ல லூட்டை அடித்து வச்சுருக்கான். வாசி லூட்டு நம்ம அடித்தாச்சு. மேலே பார்த்தா ட்ராப்பு தான் கிடக்கு. ட்ராப்புக்கு போகலான்னு நினச்சா எப்படி போவானே தெரில. அந்த ஆளை நேராக வீட்டுக்கு மேலே போக பார்த்தேன். பார்த்தா அக்கோபு எடுத்தாச்சு. போன மேட்சும் அதே கன்று தான் கிடச்சிருக்கோம், இந்த மேட்சும் அதே கன்று தான். இந்த சைடு பார்த்தா அந்த துள்ளக்கூடியது இல்லை. அதனால அந்த சைடு பார்த்தா அந்த சைடு தான் துள்ளக்கூடியது இருந்துச்சு. இந்த சைட்லேருந்து ஒரு துள்ளி மேலே போய் அடிக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப நேரம் ஆகுது பார்த்துக்கோங்க. மேலே 2 மெடிக்கெட்லாம் இருந்துச்சு. பார்த்தா ஏடபிள்யூஎம் கிடந்துச்சு. ஏடபிள்யூஎம் 3GB பேக்கு, அதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான். பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏறணும். ஏறிட்டு இதில் க்ரோஸா எக்ஸு கிடந்துச்சு. க்ரோஸா எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். க்ரோஸா எக்ஸு நல்லா அடிக்குமா அடிக்காதா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். போய் காயின் எடுத்துருவோம். தாள எப்படியோ அளவு 14 எப்படியோ குறைச்சிருப்பேன். 3 கில்லு. நம்ம சேனல்லேருந்து நைட்டு போல் லைவ் வந்தாலும் வரும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து பார்த்தா மண்டையெல்லாம் அடிச்சிருப்பாங்க. மண்டை கலக்கிருக்கும் நமக்கு. அங்கே பாருங்க, வெறும் அவனுக்கு நம்ம ஐடி போகணுன்ட்டு ஒரு பொறாமையில் பண்ணி விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். இதோட டைமண்ட் 4 போயிருப்போம்.